பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் பிள்ளைகளுடைய எக்ஸாம் நாட்கள். இந்த நாளிலும் அநேகர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்லா எழுதுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சரியா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், அது யாராக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும், நீங்கள் என்னோடு பேச நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் பார்க்கிற இந்த தொலைபேசி எண் 9962060773, அது என்னுடைய பர்சனல் நம்பர். இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்களுடைய எந்த ஊர்லேருந்து பேச விரும்புகிறீர்கள், உங்கள் பிளேஸ் மற்றும் உங்களோட ஃபோன் நம்பர், இதை நீங்கள் தெளிவாக போடுங்க. நான் கண்டிப்பாக 1 வீக் டைமில் நான் பேசுகிறேன். அது மாத்திரமில்ல, சால்வேஷன் டிவியை பாருங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள், எஸ்தர் திருச்சபைக்கு வாருங்கள். சபையோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். யாரெல்லாம் சபைக்கு போல கண்டிப்பாக நீங்கள் வரலாம். உங்களை எல்லா நண்பர்களும் அழைக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 10வது வசனம், சாம்ஸ் 91 verse 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த முதல் பகுதி, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எந்த ஒரு பொல்லாப்பு இந்த நாளிலே உங்களை நேரிடாதபடி கர்த்தர் காக்கிற தேவன். உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் வேலை ஸ்தலத்திலையோ நீங்கள் பயந்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா பொல்லாப்பு எப்போ வரும்னு தெரியாது, எப்போ அந்த காரியங்கள் நடக்கும், திடீர்னு வர காரியங்கள். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும், சிறிய காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பொல்லாப்பு உங்கள் எல்லைக்குள் வராதபடி, உங்களை தொடாதபடி, உங்கள் நிழலில் கூட அதை தொட முடியாது. கர்த்தர் அப்படியா உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிஸ்னஸையும், உங்கள் வேலைகளையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். அதில் தைரியமாக இருங்க. ஒரு காரியம் உங்களுக்கு நேரிடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளையில் எந்த ஒரு பொல்லாப்பு பிள்ளைகள் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், அன்றைக்கத்தா வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், ஆண்டவர் வயதானவர் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இந்த நாட்கள் எக்ஸாம் நாட்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே கத்தாவை போர்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், மற்ற யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரும் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஞானத்தை நீ தரவணுமா செபிக்கிறேன், அந்த கிருபையை நீ தரவணுமா செபிக்கிறேன். படித்த காரியங்கள் எல்லாம் கத்த மணலில் தங்கட்டும், அதை அப்படியே எழுத உதவி செய்யுங்க. படித்த காரியங்கள் வருவதற்கு உதவி செய்வீராக. அந்த பிள்ளைகளுக்கு இருக்க எல்லா பயத்தையும் நாவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். இந்த நாளில் என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணுமா செபிக்கிறேன். நீரே கூட வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நன்மைகளை நிறைவாய் தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவருக்கு வியாபாரத்துக்கு செல்லுகிற பிள்ளை நல்ல வியாபாரத்தில் செல்லிக்கட்டும், நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்க உதவி செய்யுங்க. கர்ப்ப தடையில் இருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்ப தடைகள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவர் பிரசவத்துக்கு போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். எல்லா திருமண தடைகளை எல்லாம் விளக்குங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. குட்டிக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் இப்பொழுது விடுதலை ஆக்குங்க. எந்தெந்த குடும்பத்தில் சண்டைகள், சமாதான கேடுகள், பிரிவினைகள் கிரியை செய்கிறதோ அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. அந்த குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ நிறைவாய் தர வேண்டுமா செபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைப்பீராக. என் தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அன்றைய சிங்கிள் பேரண்டை கத்தாவை இருந்து கத்த பிள்ளைகளை வளர்க்கிற கத்தாவே, அன்றைய பெற்றோர்களுக்காய் சோத்திரிக்கிறேன். அந்த பிள்ளைகளை கத்த வளர்க்க வேண்டிய ஞானத்தையும் கிருபையை அந்த பிள்ளைகளை தர வேண்டுமா செபிக்கிறேன். வெளிநாட்டில் தங்கி படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை தர வேண்டுமா செபிக்கிறேன். அன்றைய கத்தா தூர தேசத்திற்கு எல்லாரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். எல்லாரும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் செய்யப்படுகிற ஆகாரங்கள் எல்லாம் பலனாக இருப்பதாக. அன்றைய அப்பத்தையும் தண்ணீரையும் மாவையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு சாப்பிடுகிற எல்லா ஆகாரங்கள் அன்றைய கத்தாவை எந்த ஒரு பலவீனத்தை கொண்டு வரக்கூடாது, எந்த ஒரு ஃபுட் பாய்சனை கொண்டு வரக்கூடாது. அந்த பிள்ளைகளை கத்தாவை பலப்படுத்த விடுமா செபிக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு பலப்படுத்துவீராக. இந்த நாள் பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையினால் திருப்தியாக்குங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு பொல்லாப்பு நேரிடாதபடி நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை பார்க்கிற சபையில் வந்து பங்கு பெறுகிற ஆண்டவர் ஆன்லைனில் பங்கு பெறுகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் கத்தா காணிக்க அனுப்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய கத்தாவை அனுப்ப முடியாத பிள்ளைகளை கத்தாவே அவளை ஆசீர்வதித்து அவர்களை கத்தாவை அவள் கரத்தை பலப்படுத்த விடமா ஜெபிக்கிறேன். இதனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்க தசமங்களை ஆசீர்வதிங்க. அதுக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றம் கண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவீராக. எல்லாரும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரே கூட வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தில் நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கத்தாவே, எல்லாரும் அதில் பங்கு பெற உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சண்டே ஈவினிங் 4:45
ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருக்கிறோம். ஸோ கரியர் கைடன்ஸ் கொடுப்பதற்காக வெளியிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். ஸோ அனிதா செல்வம் என்ற ஒரு சகோதரி வருகிறாங்க. அவங்க கூட நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அதில் வந்து பங்கு பெறுங்க. பெற்றோர்களும் பிள்ளைகளும் நிச்சயமாய் பங்கு பெறுங்க. ஏனென்றால் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கு அந்த நாளில் எண்ணெய் வைத்து அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஸோ நிச்சயமாக அந்த பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தோடு அந்த பிள்ளைகள் எழுதட்டும். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல சுகத்தை நல்ல பலனை தருவாராக. அதில் மறந்துடாதீங்க, சண்டே ஈவினிங் 4:45க்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பெற்றோர்கள் அழைத்து வாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, எல்கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வரப்போகிற நாட்களில் எக்ஸாம் உங்கள் பிள்ளை நன்றாக எழுதுவதற்காக விசேஷத்தை கூடுங்க. அதனால் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக உங்கள் யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.